இன்றைக்கி நம்ம வந்து ஒரு க்யூட்டான டெஸ்க் கேபினெட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி 2 பாக்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இந்த 2 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இதை வந்து நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாக்ஸோட 4 சைடுமே வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும். அந்த பாக்ஸில் இருக்கிற அதர் சைட், அதாவது எந்த போர்ஷன் வந்து பெருசாக இருக்கோ அந்த போர்ஷனோட டபுள் சைடில் இருக்கும்ல, அதில் ஒரு போர்ஷனை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இட்ஸ் லைக் அ டிஸ்பிளே மாதிரி இருக்கும். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமே நமக்கு தேவையான இருக்கிற இடத்துலலாம் க்ளூ போட்டு ஒட்டிட்டு, அண்ட் இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த பாக்ஸ் வந்து இதுக்கு மேலே அந்த பாக்ஸ் அடுக்கி நான் வந்து க்ளூ பண்ணி ஒட்டணும் இருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 கார்ட்போர்ட் ஷீட்ஸ் எடுத்து அதை வந்து சைடில் ஒட்டணும். ஸோ அதுக்கு வந்து நான் கர்வாக வந்து டிசைன் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது 2மே இந்த சைடில் வந்து ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அதோட ஷார்ப் எட்ஜஸாக வந்து மாஸ்கிங் டேப் வச்சு நான் வந்து கொஞ்சம் வந்து ரேப் அப் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு இதை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ கவர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். அதுக்கப்புறம் 2 பைப் வச்சு நான் சைடில் ஒட்டிக்கிறேன். அண்ட் சைட்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பிங்க் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கர்வ் டிசைன் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கட் பண்ணி அடித்த பேப்பரை வந்து நான் வந்து அந்த ஷெல்ஃபோட சைடில் இருக்கிற ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். அண்ட் சைடில் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கிறதுக்காக கிளிட்டர் டேப் வச்சு ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட இருக்கிற ஸ்கெட்ச் பென் அண்ட் சம் பெயிண்ட்ஸ் இது எல்லாமே நான் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு க்யூட்டான டெஸ்க் கேபினெட், அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் ரெடி. And hope you all like the video. Thanks for watching.